புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, உலக சிறந்த நண்பர்கள் தினம் இப்பொழுது இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகமெங்கும் ஒரு அதிர்வலையை ட்ரெண்டிங்கை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய நட்பு தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய நட்பு என்பது உலக அளவில் நிறைய இருக்கிறது. அது ஆன்மீகமாக இருந்தாலும், அறிவியல் மேதைகளாக இருந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும், சிறந்த பாமர மக்களாக இருந்தாலும், இன்னும் அத்தனை பேரும் அரசியல்வாதிகள், அத்தனை பேரும் அவர்களுக்கு நண்பர்கள் தான். 96 இருந்து அதற்கு முன்பு இருந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் ஆரம்பித்து, நம்முடைய கழக தலைவர் கலைஞர் ஆரம்பித்து, சிதம்பரம் ஆரம்பித்து, இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த வகையில 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த நண்பர் யார் என்றால் ஆந்திராவை சேர்ந்த நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள். அவர் அரசியலிலே ஒரு கிங் மேக்கராக, சாணக்கியராக இப்போதல்ல பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறார். மத்தியிலும் மாநிலத்திலும், ஆந்திராவிலும் மத்தியிலும் தன்னுடைய சாதுரியத்தால் நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார். போன்றவர்கள் எல்லாம் அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு சந்திரபாபு நாயுடு இருந்தார். ஆனால் ஆந்திராவில் படுதோல்வி அடைந்த தெலுங்கு தேசம் 175 சட்டமன்ற தொகுதியில 12 இல்ல 20 குறைவாக சென்ற தேர்தலை வென்றதன் காரணமாக அவரை மிகவும் அவமானப்படுத்தப்பட்டார். சட்டசபையிலே கண்ணீர் விட்டு அழுதார். இனிமேல் நான் சட்டசபைக்கு வருவதாக இருந்தால் முதலமைச்சராக தான் வருவேன் என்று சபதம் எடுத்தார். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் சென்ற வருடம் அவர் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் இதுதான் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதுதான் நண்பர் செய்த உதவி காலத்தில் சிறந்தது என்பதை போல என் டி ராமாராவும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மிகுந்த பாசம் உள்ளவர்கள். அவர் 100ஆண்டு விழா ஆந்திராவில் நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்டு நம்முடைய சூப்பர் ஸ்டார் பேசினார். அவர் பேசிய பேச்சுதான் இந்த வெற்றிக்கு அடித்தளம் என்று ஆந்திராவில் இருக்கிற நாளேடுகள், தமிழகத்தில் இருக்கிற சில நாளேடுகள் சொல்கிறது, சில தொலைக்காட்சி சொல்கிறது, நியூஸ் சேனல் சொல்கிறது என்று சொன்னால் அந்த நட்பை பாராட்ட வேண்டும். அந்த நட்பு தான் 175 சட்டமன்ற இடம் என்று நினைக்கிறேன். அதில் 135 இடங்களை வென்றிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி நண்பரும் ஒரு காரணம் என்று அவர் மனதால் நினைக்கிறார்கள் என்று பகிர்கிறார்கள். ஒரு பக்கம் இருக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை பல நாட்களாக இறைவனையே நண்பனாக கொண்ட நம்ம நாடு, நம்முடைய சமயம், நம்முடைய இந்து மதம், சிவபெருமானை நண்பராக கொண்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்று நம்முடைய பெரிய புராணம் சொல்கிறது. அந்த 4 பெருமக்களிலே சுந்தரருக்கு நண்பராக இருந்தார். அதே போல ஒரு நல்ல நண்பர் நமக்கு கிடைத்தால் நாடு மட்டுமல்ல, இறைவனுடைய திருவடி பேரு மட்டுமல்ல, இந்த வீடும் நாடும் திருவடி பேரும் எல்லாம் நன்றாக அமையும். இந்த நண்பர்கள் அமைந்து விட்டார். எனக்கு கூட சில நண்பர்கள் இருக்கிறார்கள். சில நண்பர்களை நான் வாடா போடா என்று நான் பேச மாட்டேன். ஏனென்றால் அவருடைய சிறுவயதிலிருந்து அவருடைய அறிவு ஆற்றல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விதம், நீ இந்த வழிக்கு செல், நீ நன்றாக பேசுகிறாய், இப்படி பேசு, நீ நன்றாக படிக்கிறாய், இதை படி என்று எனக்கு அறிவுரை பூட்டியவர்கள். இப்படி நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நண்பர்கள் நம்முடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, நம்முடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, கடைசி வரை நம்மோடு இருப்பது நல்ல நட்பு. அதேபோல நாம் ஒருவேளை அந்த நட்பர்களுக்கு முன்னால் நாம் இயற்கை எழுதிவிட்டால் நமக்கு
எல்லா விதமான சடங்குகளையும் செய்வர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த நண்பர்கள் தினத்தில் நாம் அத்தனை பேரும் பள்ளி பருவத்திலிருந்து நமக்கு வருபவது நட்பு. இந்த நட்பால் எத்தனையோ பேர் உயர்ந்திருக்கிறார்கள். அதே போல நட்பு தான் எல்லாவற்றையும் உயர்த்தும். அத்தனை பேரும் நண்பர்களை, நல்ல நண்பர்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் யார் என்பதை காட்டு, நீ எப்படி என்பதை சொல்கிறேன் என்று சில வாக்கியங்கள் இருக்கிறது. நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் நாடு மட்டுமல்ல, நல்ல நிம்மதி நமக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் நோக்கி நாம் நடைபெற வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்கள் நமக்கு சிறந்த உற்ற துணையாக இருப்பார்கள். நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தன்னந்தனியாக முன்னேற்றம் அடைந்தாலும், ஆனால் அவர்கள் சொல்வார்கள், என் உழைப்புக்கு முக்கிய காரணம் என் நண்பன் என்று சொல்வார். அதேபோல நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொல்வார், நான் இந்த அளவுக்கு வந்தது என்னுடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர், இன்னும் சில நண்பர்கள் என்று சொல்வார்கள். அதேபோல நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்வார், பெங்களூரிலே சாதாரண கண்டக்டராக இருந்த நான் ராஜு பகதூர் என்ற ஓட்டுநர் டிரைவர் மூலம் நான் ஒரு சிறிய நாடகத்தில் நடிக்கின்ற பொழுது அதை பார்த்து வியந்து, உனக்கு நல்ல ஆற்றல் இருக்கிறது, நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி ராஜ் பகதூர் பணத்தை, நகையை அடகு வைத்து அந்த பணத்தை கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தார் ராஜ் பகதூர். அந்த ராஜீவ் பகதூருடைய நட்பு தான் இன்று சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார் என்று நம்முடைய சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்கிறார். பெங்களூர் செல்கின்ற போதெல்லாம் ராஜீவ் பகதூரோடு பழைய நட்பை புதுப்பித்துக் கொள்வதைப் போல இப்பொழுதும் பழைய நண்பர்களைப் போல சுற்றுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். தலைவர் கலைஞருக்கு நிறைய நட்பு, அதிலே ஆற்காடு வீராசாமி போன்றவர்கள் எல்லாம் நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்னால் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நாகூர் வணிகப்பா இருக்கிறார், அதே போல வீரபாண்டியார் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அதே போல ஒவ்வொருவருக்கும் நண்பர் நல்ல வழியை அமைந்து விட்டால் வாழ்விலே வெற்றியை பெறலாம். ஆகவே நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதே போல அந்த நட்பு வட்டத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த உலக சிறந்த நண்பர்கள் தின விழாவிலே அத்தனை பேரும் சிறந்த நண்பர்களை கண்டுபிடித்து அவர்கள் காட்டுகின்ற வழியிலே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.